ஒரு குக்கரோட பெல்ட்டை இன்னொரு குக்கருக்கு போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் குக்கர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய், நல்ல அகலமான கடாய் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கடாய் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் எத்தனை குக்கரோட அந்த பெல்ட் இருக்கோ அத்தனை குக்கரையும் இந்த தண்ணி கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது நம்ம நாள் கணக்காக சில பேர் குக்கர் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாத டைமில் அந்த பெல்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். நம்ம குக்கரை அடிக்கடி யூஸ் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலுமே இந்த ப்ராசஸ் நம்ம ஒரு 15 நாளைக்கு அப்படி இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு குக்கர் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ அந்த குக்கரோட பெல்ட்டை ஈரப்படுத்தி நம்ம வைக்கும் போது நம்ம எந்த சமையல் செஞ்சாலுமே அதிலேருந்து நமக்கு லீக்கேஜ் வரவே வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கி வழிகிற பிரச்சனையும் இருக்காது. அதுவே பெல்ட்டை அப்படியே வச்சுட்டு ப்ரெஷர் வெளியில் வராமல் வெடிக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பெல்ட்டை அப்பப்போ ஈரப்படுத்தி நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி ஈரப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை காலம் கழித்து நம்ம குக்கர் யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே குக்கர் பெல்ட்டை வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப லூஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு விசில் வரது கொஞ்சம் லேட்டாக வரும். நமக்கு கரெக்டாக விசில் கணக்கும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை அப்பப்போ நம்ம அப்படியே இழுத்து பார்க்கணும். 4 சைடும் நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா இழுத்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இழுத்துட்டு அந்த தண்ணியில் போட்டு அப்படியே ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 hour ஊறினுச்சு அப்படின்னாவே பெல்ட் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம ஒரே சைஸில் 2 குக்கர் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரே சைஸில் நம்ம 2 குக்கர் வச்சுருந்தாலுமே அந்த பெல்ட்டுக்கு பெல்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நமக்கு வரா மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த குக்கரோட மூடியிலே அந்த பெல்ட்டை நம்ம போட்டு வச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கன்ஃபியூஸும் வராது. இதே தப்பை நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு மூடியோ அந்த குக்கரோட ஒரு மூடி. இந்த பெல்ட்டை தூக்கி நான் அதில் போட்டுட்டேன். அதில் போட்டு நான் ஒரு டைம் பருப்பு வேக வைக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அந்த குக்கருக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. அப்போ பொங்கி வழிஞ்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆகி அடி பிடிச்சிடுச்சு. அதோடு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு ஃபுல்லாக வழிஞ்சு எனக்கு ஒரு 2 மணி நேரம் அடுப்பு ஃபுல்லாக அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி அடுப்பே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா நம்ம கரெக்டானதானே நம்ம பண்ணியிருக்கோம், எதனால் இப்படி வலியுது அப்படின்னு சொல்லி என்னால் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. நான் எடுத்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பெல்ட்டை சரி பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேனே தவிர நம்ம பெல்ட்டை மாற்றி போட்டோம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மாற்றி பெல்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இன்னொரு குக்கர் உள்ள பெல்ட்டை நான் மாற்றி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக எனக்கு செட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இந்த மாதிரி அந்தந்த குக்கருக்கு மூடிக்குள்ளதை அந்தந்த குக்கர்லேயே நம்ம போட்டு செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி வைக்கும் போதும் குக்கரோட பெல்ட் காஞ்சி போயிடும். அப்போ நம்ம என்னைக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த நாளில் நம்ம ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃப்ரீசரில் பெல்ட்டை நம்ம வச்சு எடுக்கும் போது நார்மல் ஸ்டேஜுக்கு பெல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நமக்கு குக்கரில் இருந்து பொங்கி வழிகிற பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி டைமில் நமக்கு விசில் லேட் ஆகிற அந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க குக்கர் பெல்ட்டை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரே சைஸில் 2 குக்கர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியாகணும், வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குக்கர் யூஸ் பண்ணும்போது நிறைய நம்ம பருப்பு சாதம் இதெல்லாம் வேக வைக்கும் போது அந்த ஹோலில் பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் இதெல்லாம் அடைச்சி போயிடும். மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்தளவு விசில் வராது. ப்ரெஷர் உள்ளேயே அடங்கி தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு உள்ளே இருக்கிற பொருள் கருகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 டைம் சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி வச்சு நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும் போது அதில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இதோட விட்டுறாமல் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம அந்த ஹோலில் விட்டு நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் வெளியில் வரும். நம்மளுக்கு விசிலும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும்
இந்த குக்கரை நம்ம பார்த்து பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நமக்கு பெரிய வேலையை வச்சிடும். அதுக்கு நார்மல் பாத்திரத்தில் நம்ம சமைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனை ஏற்படுத்திடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சமையலுக்காக நிறைய அரிசி வாங்கி வச்சுருவோம். அந்த மாதிரி நிறைய அரிசி வாங்கி வைக்கும் போது அதில் பூச்சி, புழு, வண்டு இதெல்லாம் நிறைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை போடுவாங்க, சில பேர் லவங்கம் போடுவாங்க, பட்டை இந்த மாதிரிலாம் வாசனை பொருள்கள்லாம் போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா வரமிளகா. அந்த மிளகா தான் நான் ஒரு 10 அப்படி இல்லைனா ஒரு 15 மிளகா இன்றைக்கி எடுக்க போகிறேன். இந்த மிளகா நம்ம போடுறதுனால பார்த்திங்கன்னா அந்த காரத்தன்மைக்கு இந்த பூச்சி, புழு, வண்டு இதெல்லாம் வைக்கவே வைக்காது. ஏன்னா நம்ம நிறைய வாங்கி அரிசி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக காலியாகாது. காலையில் நம்ம இட்லி, தோசை அப்படின்னா நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செய்வோம், மதியம் ஒரு வேளை தான் சமைக்குவோம். இது போல் செய்கிறதுனால நமக்கு அரிசி சீக்கிரமாக காலியாகாது. அப்போ நிறைய நமக்கு பூச்சி, புழு, வண்டெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இது மாதிரி வரமிளகாயை நல்லா உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி, புழு, வண்டெல்லாம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதையவே வச்சிச்சு அப்படின்னாலும் அப்படியே மேலே நமக்கு எலும்பி வந்துடும். பாருங்கள், இப்போயே ஒரு பூச்சி வெளில வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கெட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும் மேலே. நம்ம அப்படியே கைகளால் எடுத்து வெளியில் கூட போட்டுடலாம். ஏன்னா நம்ம அரிசி வாங்கும் போது அது நாள் கணக்காக நமக்கு சாக்கிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி வண்டு 1, 2 அப்படியே இருக்க தான். அதை கடையிலேருந்து வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நிறைய பூச்சி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிரிஞ்சி இலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வரமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பெருங்காய பாக்ஸையும் தீர்ந்து போனதுக்கப்புறமா அதில் போட்டு வைக்குவாங்க. அந்த பெருங்காய ஸ்மெல்லுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி, புழு, வண்டெல்லாம் நான் சொன்ன பொருளை ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இந்த மாதிரி அரிசி கூட சேர்த்து வச்சுக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்யூ.